நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க இந்த ஜாகுவாரோட பர்டிகுலர் வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜாகுவார் வந்து ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லா போஸ்ட்டையும் delete பண்ணிட்டு ஒரு அப்டேட் கொடுத்தப்போ even I was a person who was against it because Jaguar was well known for their muscular cars and அவங்களோட டிசைன் யூனிக் ஸ்டைல் எல்லாத்துக்குமே ரொம்பவே வெல் நோனாக இருந்தாங்க. அது ஆல் ஆஃப் அ சடன் அது எல்லாத்தோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டு we are going to do something different அப்படின்னு சொல்லும்போது even I was a person who was against it. பட் இப்போ இந்த காரை ஒரே ஒரு நிமிஷம் பாருங்களேன். இதில் உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி என்னங்க இருக்குது? குறை சொல்கிற மாதிரின்னு கூட இல்லை. மேபி இந்த கார் ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது. there is nothing which I could tell that is not good about this car. God, actually automobile industry is evolving. And one more thing, இப்போ டெஸ்லா பற்றி இன்னொரு நியூஸ் கூட நான் கேள்விப்பட்டேன். லைக் they're gonna come to India. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவி லாஸ் அண்ட் பாலிசிஸில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 110% வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ வந்து வெறும் 15% பே பண்ணால் போதும். ஸோ கண்டிப்பாக டெஸ்லாவுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஜாகுவாரோட க்ளோ அப் பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.